அருண் வந்து நம்ம முத்துவோட வண்டியில செக் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாரு. நம்ம முத்துவும் வந்து நம்ம சீதா சக்தி எல்லாரையும் கூட்டிட்டு கோவிலுக்குலாம் போயிட்டு வீட்டுக்கு போறாங்க. அப்போ என் மீனாக்காக சர்ப்ரைஸ் ஒன்று வாங்கி வச்சிருக்கேன் அப்படி சொல்லிட்டு பூ எடுத்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு டிக்கே திறக்க போறாரு. அப்போ அந்த இடத்துல பார்த்தா கிருஷ்ணன் மயக்கப்பட்டு நிலைமையில படுத்து கிடக்கிறத பார்த்தோன்னு எல்லாருக்கும் அப்படியே தூக்கி வாரி போடுது. இது கவனிச்ச முத்து சத்யா நம்ம சீதா எல்லாருமே செம்ம ஷாக் ஆகுறாங்க. அது மட்டும் இல்ல முத்து வேற லெவலில் ஷாக் ஆகி கிருஷ் என்னடா பண்ற கிருஷ் கிருஷ் அப்படி சொல்லிட்டு பதறி அடிச்சுட்டு தூக்குறாங்க. பார்த்தா கிருஷ் மயக்கப்பட்டு நிலைமையில இருக்காங்க. இதை கவனிச்சு நம்ம சீதாவும் மாமா தூக்கு மாமா கிருஷ்ணன் மயக்க போட்டான். அது மட்டும் இல்லாம இதோட ஆயிரப்போகுது அப்படி சொல்லிட்டு டிக்கில் எப்படி வந்தான்னு தெரியல அப்படி சொல்லிட்டு தண்ணியெல்லாம் தெளிச்சு பாக்குறாங்க. நம்ம கிருஷ்ணன் மயக்க தெளிஞ்சோடனே அம்மா ரோகிணி அம்மா அப்படி சொல்லி கூப்பிடுறாங்க. இது கேட்டோன்னு நம்ம முத்துக்கு மீனாக்கெல்லாம் தூக்கி வாரி போடுது. என்ன இவன் ரோகிணி அம்மா பேர் சொல்றான், அது மட்டும் இல்லாம அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு ரொம்ப தப்பா இருக்கு அப்படி சொல்லி யோசிக்கிறாங்க. அதுவும் இல்லை கிருஷ் இங்க எப்படி வந்தான், அது நம்ம உங்க கார் டிக்கில் எப்படி இங்க வந்தான் அப்படி சொல்லிட்டு நம்ம மீனா கேட்குறாங்க. அதே நேரம் நம்ம முத்து ரொம்ப குழப்பத்தோட இருக்காங்க. எனக்கு என்னமோ இந்த பார்லர் அவன் மேலதான் சந்தேகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்கதான் நம்ம வீட்டுல கிருஷ்ணுக்கு அதை பிடிக்காம இந்த மாதிரிலாம் பண்ணிப்பாங்க சொல்லிட்டு ரொம்ப கோவத்தோட உட்காந்துருக்காங்க. இதை கவனிச்சு மீனாவும் அப்படிலாம் இருக்காதுங்க, ஏன்னா கிருஷ்ணன் நல்லாவே பாத்துக்கிட்டாங்க, அதனாலதான் நம்ம கிருஷ்ணன் நம்ம ரோகிணி பேர் சொல்லிட்டு இருக்கான், வேற எதுவுமே இருக்காது, அது மட்டும் இல்லாம தேவையும் சந்தேகப்படாதீங்க அப்படி சொல்றாங்க. நம்ம கிருஷ்ணன் மயக்க தெரிஞ்ச பிறகு கேட்கறாங்க, இங்க எப்படா வந்து, அது மட்டும் இல்லாம இந்த கார்ல எப்படின்னு வந்திருக்க, இவ்வளவு நாள் எங்க இருந்து எங்க போயிட்ட சொல்லாம கொள்ளாம அப்படி சொல்லி கேட்கறாங்க. உங்க பாட்டி எங்கன்னு சொல்லி உன்னோடாம முத்து மீனா கேட்கறாங்க. இதப்ப கிருஷ்ணன் அப்படியே திருத்துன்னு முழிச்சுக்கிட்டே, நான் ஒரு ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தேன், அங்க ரொம்ப என்ன டார்ச்சர் பண்ணாங்க, அது மட்டும் இல்லாம முட்டியெல்லாம் போட்டு என்ன பொழுதுல பிடிச்சு கொடுத்தா மிரட்டிட்டு இருந்தாங்க, அதனாலதான் நான் அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வந்து இந்த கார்ல வந்து ஒழிச்சிருந்தேன். ஆனா அது உங்க காரணம் தெரியவே தெரியாது, என்னை எப்படியாட்டும் வீட்டை கூட்டிட்டு போயிருங்க அப்படி சொல்லிட்டு நம்ம கிருஷ்ணன் வந்து கண்கலங்கிக்கிட்டே முத்துவை கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் கவனிச்ச முத்துக்கு மீனாக்கு அப்படியே கண் கலங்குது. யார் ஒண்ணு கொண்டு போய் சேர்த்தா அப்படி சொல்லி கேட்கறாங்க. அதே நேரம் நம்ம கிருஷ்ணன் வந்து அம்மா தான் சேர்த்தாங்க அப்படி சொல்லிடுறாங்க. ஆனா ரோகிணி பேரை எக்காரத்தை கூட சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம கிருஷ்ணன் தெளிவா இருக்காங்க அந்த இடத்துல கூட. இந்த பக்கம் யார்டா உன்னோட அம்மாவும் அம்மா பேரு என்னதான் சொல்லி கேட்கறாங்க. ஆன்னு முழிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதை கவனிச்ச சீதாவும் அக்கா நீ பறவை பேசுக்க, அது மட்டும் இல்லாம கிருஷ்ணுக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுப்போம் அப்படி சொல்லிட்டு சாப்பாடுலாம் வாங்கி கொடுக்க கூப்பிட்டு போறாங்க. அப்போ நல்லா சாப்பிட வச்சுட்டு நம்ம கிருஷ்ண வீட்டை கூட்டிட்டு போறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு ரோகிணி வந்து ரொம்ப டென்ஷனா உட்காந்துருக்காங்க. நம்ம கிருஷ்ண கிளம்பி கிருஷ்ணன் எங்க போயிட்டான்னு தெரியல. அது மட்டும் இல்லாம இந்த முத்து வேற மீனாவும் போனை வேற எடுக்க மாட்டேங்காங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ஒருவேளை கிருஷ்ண அவங்க தான் கடத்திருப்பாங்களா அப்படி சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனா யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி கரெக்டா நம்ம முத்து வந்து கிருஷ்ண தூக்கிட்டு உள்ள வராங்க. அதே நேரம் இதை கவனிச்ச ரோகிணி வந்து செம்ம ஷாக் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாம இதெல்லாமே நம்ம மீன் அங்கிருந்து பாத்துடுறாங்க. பார்த்த உடனே செம்ம ஷாக்கோட கிருஷ் எப்படி இங்க வந்து, அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட எப்படி கிருஷ்ண கிடைச்சா அப்படி சொல்லி கேட்கறேன், கிருஷ்ண கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படி சொல்லி கேட்கறாங்க. இதெல்லாம் கேட்டோம்னா மீனா வந்து செம்ம ஷாக்காங்கிற, என்ன கிருஷ்ண கண்டுபிடிச்சிட்டாங்க, அது மட்டும் இல்லாம அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கேள்வி மேலே கேள்வி கேட்கறீங்க. அப்போ கிருஷ்ண எங்க இருந்தாலும் நல்லாவே தெரியுமா, அப்போ கிருஷ்ண தொலைஞ்சு போனது உங்களுக்கு தெரியுமா அப்படி சொல்லி கேட்கறாங்க. அப்ப எதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லி கேட்கறாங்க. இதுக்கெல்லாம் ரோகிணிக்கு பதில் சொல்லாம அப்படியே திருத்துன்னு முடிச்சுட்டு, இல்ல கிருஷ்ணன் வீட்டுல தான் திடீர்னு காணாம போயிட்டாங்களா, அது அவங்க பாட்டி வேணும், அதனாலதான் கேட்டேன், கிருஷ்ண எப்படி மறுபடியும் உங்ககிட்ட வந்தான் அப்படி சொல்லி கேட்டேன், வேற ஒண்ணு இல்லை அப்படி சொல்றாங்க. அதே நேரம் கிருஷ்ண ரோகிணி பார்த்து சந்தோஷமா சிரிக்கிறாங்க. ஆனா ரோகிணி செம்ம ஷாக்கோட கிருஷ்ண பார்த்து முறைச்சுட்டு இருக்காங்க. இதை கவனிச்சு மீனா வந்து மனதை சந்தேகப்படாத கிருஷ்ணக்கு நம்ம ரோகிணிக்கு ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கு, அது மட்டும் இல்லாம இது கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சா ரோகிணியோட உண்மையான முகத்திரை கழிக்கணும், அது மட்டும் இல்லாம இப்ப கிருஷோட உண்மையான அம்மா யாருன்னு தெரிஞ்சுக்கணும், கிருஷ்ணுக்கு ரோகிணிக்கு என்ன சம்பந்தமா இருக்கும், முதல்ல இவருக்கு எல்லா கதையும் சொல்லலாம் அப்படி சொல்லிட்டு முத்துக்கிட்ட சொல்லலாம்னு சொன்னா மீனா முடிவு பண்ணியிருக்காங்க. மீனா வந்து முத்துவும் நம்ம கிருஷோட உண்மையான அம்மா நம்ம ரோகிணி தான் சொல்லி எப்படியாவது உண்மையை கண்டுபிடிச்சிருவாங்களா, உண்மை தெரிஞ்ச பிறகு நம்ம முத்து மீனாவோட என்ன பண்ண போறாங்க பொறுத்து இருந்தா நம்ம வரப்போற வீடியோலாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கூடிய சீக்கிரம் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி ரோகிணியோட உண்மை எல்லாமே ஒன்னொன்னா வெளியே வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி நம்ம கிருஷோட அம்மா ரோகிணி தான் சொல்லிட்டு அந்த உண்மையை கூடிய சீக்கிரம் வெளியே வரதா போகுது. இதே மாதிரி தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.